Tripathi மற்றும் ரவீந்திரா என்ன பண்ணுவாங்க? கொச்சிகாலி not him over. The middle stump gone for the moonwalk. Yes, Dayal. Are you kidding me, buddy? திருப்பதியை யார்கர் வீக்னஸ் ஆக்கும். போன மேட்ச் பெட்டியானார் யார்கர்ல. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Yes, it's a sixer. Bowled right into the money. Rocked and plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோன். ஓசோனில் ஓட்டை விழுந்தாலும் இந்த ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு திருப்பி கொடுக்க வேண்டியது நிறைய பாக்கி இருக்கு அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸும் மே 18 ஞாபகப்படுத்த திருப்பி ஆர்சிபியும் மோத போகும் ஒரு அருமையான போட்டி. ஏஐ வர்சஸ் ஏஐ தான் ஆட போறோம். ஏன்னா இந்த மேட்ச்ல நம்ம ஏதாவது ஒரு டீம் ஆடி அந்த டீம் தோத்தாலோ ஜெயிச்சாலோ பயங்கர ரணகலம் ஆயிரும். அதனால ஏஐ வர்சஸ் ஏஐ தலையிலே தலையை கட்டி விட்டுரும். ஒரு தினுசா இருக்க மாட்னாண்டா பொம்பரை கட்ட மாட்டேன். அட்டி வாங்குறதுன்னு அளவெடுத்து செஞ்ச பீஸ் தான் இந்த ஏஐ. அவனை தலையில கட்டி விட்டுரும். ஒரு ஃபேர்வெலை கலைக்கிறதுக்காக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த சைடு இருக்கு. ஓகே, ரெண்டு டீமுக்கும் ஒரு அருமையான போட்டி வரப்போகிறது கைஸ். முல்லன்பூர் ஸ்டேடியத்தில் வச்சு இதை நடத்த போறோம். ஏனென்றால் இந்த கேம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன்னும் லைசன்ஸ் பண்ணவில்லை. அதன் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ஆர்சிபி மேட்ச் ஒரு தரமான மேட்ச். கண்டிப்பா ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் வெயிட் பண்றாங்களோ இல்லையோ, சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்ச் இருக்கு. அனைத்து ஐபிஎல் ஃபேன்ஸுகளும் கண்டிப்பா எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு தரமான ஒரு சம்பவங்கள். ரெண்டு டீமுக்கும் ஃபேன்ஸ் இடையில பயங்கர குழப்பம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வாண்ட் த டாஸ். ஐ திங்க் பேட்டிங் தான் எடுப்பாருன்னு தோணுது. நோ பவுலிங், எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அதுதான்டா ஆர்சிபி அப்படின்னு பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு சிறிய கிரவுண்டாக்கும், சின்ன கிரவுண்டு, பெத்த லாபம் கிடைக்கும் ரெண்டு டீமுக்கும். ரெண்டு டீம்ல இம்பாக்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் மற்றும் டெவான் கான்வே ஓப்பனிங் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். முதல் பந்து த மார்க் பந்தாக அமையுமா? ஃபர்ஸ்ட் பால் எஸ், நல்ல ஷாட், ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஓகே, ஆஃப் தி மார்க் வித் சிங்கிள். சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் நுவான் துஷாராவாக ஆர்சிபியில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வருது. ஒரு பேபி மலிங்க மாதிரிப்பட்ட பிளேயராக நல்ல ஷாட்டு, ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஒரு ஹிமாலய ஸ்கோர் வைக்கணும், அப்பதான் ஆர்சிபி கட்டுப்படுத்த முடியும். நல்ல ஷாட்டு, நல்ல ஒரு டச்சு, ஒரு பவுண்டரி கிடைக்குங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட முதல் பவுண்டரி. ருத்துராஜ் கெய்க்வாட் இல்ல, டெவான் கான்வே பேட்ல இருந்து முதல் பவுண்டரி வந்திருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. ஓகே, நான்காவது பந்து மீண்டும் ஒரு ஷார்ட் பால், பேக் ஆஃப் த லெங்க்ல தான் போகுது பால் எல்லாம். ஓகே, ஒரு லெங்த் பாலை விட்டுட்டு ஒரு ஃபுல் பால் ட்ரை பண்ணாரு. அசால்ட்டா ஒரு எட்ஜில் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. எட்ஜில் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு கைஸ். ஓகே, பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. ஒரு ஓவர் முடிவில் 9-0, விக்கெட்ஸ் எதுவும் இழக்கவில்லை சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓகே, செகண்ட் ஓவர் அட்டாக், ஸ்விங் கிங் பூவி இன்டு தி அட்டாக் நவ். ருத்துராஜ் கெய்க்வாட் ஸ்ட்ரைக்ல. என்ன நடக்க போகிறது பார்ப்போம். முதல் பந்து பூவி கிட்ட இருந்து. ஓ, பெரிய ஷாட், எட்ஜிலே டீல் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்க. ஓகே, பெரிய ஷாட், நல்ல ஷாட், கேப்ல பவுண்டரி கிடைக்குமா கேப்டன் ருத்துராஜ் இருக்கு இல்ல நல்ல ஃபீல்டிங். ஓகே, ரன் ரேட் 8.25 வச்சு போயிட்டு இருக்கு கைஸ். 8.25 வச்சு போயிட்டு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த மட்டும் நல்ல இதுதான். ஓகே, தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, அது பவுண்டரியை தொடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ருத்துராஜ் கெய்க்வாடின் முதல் பவுண்டரி சென்னை சூப்பர் கிங்ஸிற்காக. கேப்டன் கடலைமுத்து இஸ் பேக் வித் a bang guys. ஓகே, ஷார்ட் பால், எட்ஜா அம்பையர் கொடுப்பாரா? எட்ஜா, எஸ் இட் இஸ். முதல் விக்கெட் காலி ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். புவனேஸ்வர் குமார்னா கொக்கா மாஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஆர்சிபிக்கு. எஸ், விக்கெட் டிஆர்எஸ்க்கு போகவில்லை. எட்ஜி கிளவுஸ்ல பட்டு அசால்ட்டான கேட்ச் பை கிருணால் பாண்டியா. ருத்துராஜ் கெய்க்வாட் கிளம்ப வேண்டிய சமயம் வந்துவிட்டது. உள்ள வரது ரச்சின் ரவீந்திரா, உங்கள் சுட்டி குழந்தை. புவனேஸ்வர் குமார் முதல் ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஒரு 120+ தான் அடிச்சு அவனை கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு கம்பேக்ட் டெலிவரியா போட்டுட்டு இருக்காரு கைஸ் புவனேஸ்வர் குமார். முதல் ஓவர் முடிவில் 16-1. இப்போ நுவான் துஷாரா திரும்பி போட வந்திருக்காரு. முதல் பந்து. ஓகே, நல்ல ஷாட், ஸ்ட்ரைட்ல கண்டிப்பா ஒரு பவுண்டரி கிடைக்குன்னு தோணுது. ஏன்னா மிடில் ஆஃப் த பேட்ல பக்காவா பட்டுச்சு, ஒரு ஐடியல் கனெக்ஷன்ல. ஓகே, ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே இங்கே ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. ஒரு முதல் விக்கெட் போன அப்புறம் மீண்டும் ஒரு பவுண்டரின்னு தோணுது. கேப்ல நல்ல ஃபீல்டிங்கா இல்லை கைஸ். லிவிங்ஸ்டன் இந்த தடவை அதை தடுக்க முடியல. பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் ரச்சின் ரவீந்திரா என்னும் சுட்டி குழந்தை. இந்த வாட்டி ஷார்ட் பால், சூப்பரான ஒரு ஷாட் கைஸ் இது. ஓகே, மீண்டும் பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. இன்னைக்கு ஒரு
ஓகே 2 பவுண்டரி கொடுத்தாலும் இந்த ஓவரை சூப்பரா முடிச்சு கொடுக்க போறாருன்னு தோணுது கைஸ் துஷாரா. இல்ல கைஸ், மொரட்டு ஷாட் in the air into the crowd for Devon Conway எனும் பந்தோபஸ்த். முதல் சிக்ஸர் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒரு சரியான ஷாட் ஸ்ட்ரைட்ல லான்ச் பண்ணி விட்டுருக்காரு. கான்வே எனும் பந்தோபஸ்து கொஞ்சம் அக்ரெசிவ் மூட்ல இருக்கு. அதனால காலியா இல்ல, நல்ல ஃபீல்டிங் பை கிங் கோலி. மஜா ஃபீல்டிங் பை கிங் கோலி. மீண்டும் ஒரு பெரிய ஷாட், இந்த வாட்டி கேப்ல போயிருக்கு. மீண்டும் ஒரு பவுண்டரி. டெவான் கான்வே நீ தடுக்க முடியாதுன்னு தோணுது. ஏன்னா அந்த ஆட்டம் வெறி ஆட்டம் பேய் ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு கைஸ். டெவான் கான்வே இன்டு தி ட்ராக் நவ். ஏன்னா எல்லா பாலுமே பவுண்டரிக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆர்சிபி நீட் விக்கெட் ஆஃப் டெவான் கான்வே. கண்டிப்பா ஆர்சிபிக்கு கான்வே எனும் பந்தோபஸ்து விக்கெட் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவங்க பாடு கஷ்டம் தான் கொஞ்சம். ஏன்னா அவர் மிடில் ஆஃப் த பேட்ல கனெக்ட் பண்ண தொடங்கியாச்சு. இங்க பாருங்க மீண்டும் கேப்பு. ஓகே, நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நல்ல லைன் போடுறாரு கைஸ். இனி ஸ்பின் அட்டாக் வருமா இல்லை? யாஷ் தயால் வந்திருக்காரு. யாஷ் தயால் வாட் ஹீ வில் டூ ஃபார் ஆர்சிபி நவ். ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட் இருக்கான முயற்சி. ஃபீல்டர் அண்டர்நீத் கேட்ச் காலி. டெவான் கான்வே காலி. புவனேஸ்வர் குமார் கையில சூப்பரா போய் விழுந்துருக்கு கைஸ். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. டெவான் கான்வே கிளம்ப வேண்டிய சமயம் வந்து விட்டது. இப்ப ராகுல் திரிபாத்தி வந்திருக்காரு கேஸ். திரிபாத்தி முதல் பந்து. திரிபாத்தி முதல் பந்து பெரிய ஷாட்டு. ஒரு ஃபிளாட் சிக்ஸருக்கான முயற்சி. எஸ் சிட்டிஸ்ன்னு தோணுது. இல்ல கேஸ், பவுண்டரி லைன்ல போய் விழுந்து. திருப்பதி வந்தா திருப்போம், தீப்பொறி போல இருப்போம். திருப்பதி அக்ரெசிவ் ஸ்டார்டிங். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 2 விக்கெட்டுகள் பறி போனாலும் திருப்பாதி மற்றும் ரவீந்திரா என்ன பண்ணுவாங்க? கொச்சி காலி. நாட் டீம் ஓவர். தி மிடில் ஸ்டம்ப் கான் ஃபார் தி மூன் வால்க். யாஷ் தயால், ஆர் யூ கிட்டிங் மீ பாடி? திருப்பதியை யார்கர் வீக்னஸ் ஆக்கும். போன மேட்ச் பெட்டியானார் யார்கர்ல. யாஷ் தயால் என்னும் மாவீரன் doing magical things for RCB. இப்போ சிக்ஸர் டூபே உள்ள வந்திருக்காரு. 2 விக்கெட்டுகள் ஒரே ஓவரில் சரிந்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் பள்ளத்தாக்கு மோடில் சென்றுள்ளது கைஸ். இப்போ ஷார்ட் பால் லான்ச் பண்ணிருக்காரு சிவம் டூபே ஆஃப் தி மார்க் வித் பவுண்டரி கைஸ். அந்த இது தொடருமா? அந்த கர்சிங்க தொடருமா? லெட்ஸ் see. ஒரு விக்கெட் 4 பேருக்கு. விக்கெட்டா இல்ல, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காரு. கண்டத்தில் இருந்து தப்பித்தார் டூபே. டூபா பவுண்டரி கைஸ். பேக் டு பேக் பவுண்டரிஸ். 1 லக்கில் வந்திருக்கு, 1 மிடில் ஆஃப் த பேட்டில் வந்திருக்கு. யாஷ் தயால் என்ன தான் பவுண்டரி கொடுத்தாலும் இந்த ஓவர் அருமையான ஓவர். 2 விக்கெட் சாட்சி கொடுத்துருக்காரு ஆர்சிபிக்கு. ரன் ரேட் 10.55 வச்சு போகுது. 5வது ஓவரின் கடைசி பந்து. எட்ஜு சரியான பந்தியானா. 139.6 km/h போட்ட பந்து. மஜா பந்து அது. ஓகே, இப்போ ஸ்பின் அட்டாக். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ராகுல் திருப்பதிக்கு பதில் முகேஷ் சௌத்ரியை இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்திருக்கு கைஸ். அவங்களுக்கு ஒரு பவுலிங் இது கிடைச்சிருக்கு கண்டிப்பா. ரச்சின் ரவீந்திரா வெல்கம் வித் தி சிக்ஸர். வெல்கம் பண்ணிறாரு ஒரு சிக்ஸரோட. சுயாஸ் சர்மா குட்டி குழந்தை ரவீந்திரா ஸ்பின்னரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாலே 6 பேருக்கு. ரச்சின் ரவீந்திரா 10 பாலுக்கு 17. ஸ்ட்ரைக் ரேட் 170. ஓகே, நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங் கைஸ். ஓகே, 10.24 ரன் ரேட்டு. சிவம் டூபே, சிக்ஸர் டூபே, ஸ்பின்னர் ஓவரில் கொளுத்துற டூபே. முதல் பந்து. பெரிய ஷாட்டிற்கான முயற்சி தான் கைஸ். எல்லாருமே ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டர்ஸ். பழைய பகையை திருப்பி கொடுக்க எல்லாம் வெறி கொண்டு இருக்க என்னன்னு தெரியல. ஆனால் ஆர்சிபி எட்ஜ். நல்ல பந்து வீச்சு. ஃபர்ஸ்ட் பால்ல 6 கொடுத்தாலும் வெறும் 7 ரன் தான் இந்த ஓவரில் போயிருக்கு. யாஷ் தயால் மீண்டும் அட்டாக்ல. மீண்டும் விக்கெட் மழை இந்த ஓவரில் பொழியுமா? லெட்ஸ் see. சென்னை சூப்பர் கிங்ஸோட ரன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு கேஸ். இப்போ எட்ஜி காலி. யாஷ் தயால் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவக்காரன் யாஷ் தயால். திரை கதை வசனம் உங்கள் யாஷ் தயால் கைஸ். 3 விக்கெட்டுகள், அதுவும் 10 ஓவர் மேட்ச்ல 3 விக்கெட் ஒரு பவுலர் எடுக்கிறதெல்லாம் தரமான சம்பவம். யாஷ் தயால் ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க மகேந்திர சிங் தோனி என்னும் மாவீரன் 4 விக்கெட்டுகளுக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸிற்காக MS தோனி முதல் பந்து. ஷார்ட் பால் he pulls it away off the mark with the boundary for Chennai Super Kings. மகேந்திர சிங் தோனி இங்க பாருங்க, அது ஆட்டிடியூடு, கையை எப்படி வைக்கிறது. மஜா ஷார்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே. கேன் தோனி டெலிவர் ஹியர்? எஸ், ஒரு சிங்கிள் கிடைக்கும். போன மேட்சும் சிவம் டூபே தான் அடிச்சாரு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. இந்த மேட்சும் அவர் அடிச்சு கொடுப்பாரா? ஆனால் கொஞ்சம் மிடில் ஆஃப் த பேட்லேயே அவர் என்னை கனெக்ட் பண்ணல. ஃபுல்லாக எட்ஜுன்னு தான் போயிட்டு இருக்கு. 110 ரன் அது வச்சாவணும்.
ஓ எட்ஜு, ஒரு குவிக் சிங்கிளிங்க. இப்போ தோனி ஸ்ட்ரைக்கில் என்ன நடக்க போகிறது? பெரிய ஷாட்டு, நல்ல ஷாட்டு, லான்ச் பண்ணி விட்டுருக்காரு கிரௌடுக்கு. இன்னாபடி சிக்ஸர், இன்னாபடி சிக்ஸர். ஆனாலும் சிக்ஸர் அடிக்கிற ஸ்டைல் இன்னும் மாறவில்லை ஐயா. மஜா ஷாட்டு கைஸ், நல்ல பிக்கப்பு, நல்ல எக்கானமிக்கலாக போட்டுட்டு இருந்த பவுலர் ஓவரில் 6 பை முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. இப்போ கிருணால் பாண்டியா அட்டாக்ல வந்திருக்காரு. 7 ஓவர் 70 ரன் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருக்கு. பெரிய பெரிய ரன்ஸ் அடிக்கணும் கண்டிப்பா. இப்படியே போனா 100 ரன் தான் வரும். பெரிய ஷாட்டு, சிக்ஸர். டூபே சிங்கம், சிங்கம் ஹீஸ்டோர சிங்கம். டூபே டூபே ஹீஸ்டோர டூபே கைஸ். ஓகே சிவம் டூபே கிரீன் கலர்ல தான் இருக்கு எனர்ஜி பாரு. பெரிய ஷாட்டு, ஒரு பவுண்டரி கிடைக்குன்னு தோணுது கைஸ். சிக்ஸர் கிடைக்குமா இல்ல பவுண்டரி? கிருணால் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே தோச்சிட்டாங்க. லாஸ்ட் ஓவர் போட வருவாரா கிருணால் பாண்டியா? மீண்டும் பெரிய ஷாட் கைஸ். இந்த வாட்டி சிக்ஸருக்கு அசால்ட்டா போவோம். அடிச்சது யாரு? சிவம் டூபே தான் அவருடைய பேரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு கைஸ். எல்லா மேட்சும் சிவம் டூபே ஆடுறாரு நல்லா ஏஐ மேட்சஸ்ல. ஓகே, ஒரு டாட் பாலோட முடியுது. 8 ஓவர் முடிவில் 86க்கு 4. 2 ஓவர் பாக்கி. முக்கியமாக மகேந்திர சிங் தோனி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. லியம் லிவிங்ஸ்டன் போட வர்றாரு கைஸ். லியம் லிவிங்ஸ்டன் போட வந்திருக்காரு. மகேந்திர சிங் தோனி ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பந்து இறங்கி விட்டுருக்காரு. இந்த வாய்க்கோ 6 கைஸ். முதல் பாலே 6. 43-year-old farmer on fire கைஸ். விவசாயி, எங்கள் விவசாயி, விவசாயி ஆன் ஃபயர். ரெண்டாவது பந்து, பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. இந்த வாட்டி பவுண்டரி கிடைக்கும் தோணுது. ஒரு மிஸ் டைம் ஷாட்டு. கொடுக்க வேண்டிய பாக்கிகள் நிறைய இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு தான் மகேந்திர சிங் தோனி ஆடுறாருன்னு தோணுது. வேற 5 பால் கைஸ். 5 பால்ல 21 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டு 400. பெரிய ஷாட் மீண்டும். லியம் லிவிங்ஸ்டனை யாரா தூக்கிட்டு வந்தது? மகேந்திர சிங் தோனிக்கு ஈஸின்னு தோணுது. லியம் லிவிங்ஸ்டன் யாரு தூக்கிட்டு வந்தது? லியம் லிவிங்ஸ்டனா? ஓகே, டிசப்பாயின்மெண்ட். இங்க பாருங்க. ஓ ரிவர்ஸ் மாஸ். இது எங்க எம்எஸ் தோனி அண்ணன். இல்ல ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு புது புது வித்தைகள் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. அன்பினிஷ்டு ஜாப்னு சொல்றது இதுதான் போலயே. நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். மீண்டும் ஒரு பெரிய ஷாட், மீண்டும் ஒரு பவுண்டரி. எம்எஸ் தோனி டேக்கிங் சார்ஜ். 7 பாலுக்கு 33 ரன் கைஸ். ஓவர்ல எல்லாம் பவுண்டரி. 8 பாலுக்கு 33 ரன் கைஸ். ஓகே காலி. நல்ல ஒரு கேமியோ முடிவுக்கு வருகிறது. 9 பால் 33. ஒரு ஓவர்ல ஃபுல்லா பவுண்டரி அடிச்சுட்டு லாஸ்ட் பால்ல விக்கெட் பறி கொடுத்து விட்டார் மகேந்திர சிங் தோனி அண்ணன் மாவீரர். 9 பாலுக்கு 33. ஸ்ட்ரைக் ரேட்டு 366. 2 6 5 பவுண்டரி. ஒரு மஜா இன்னிங்ஸோட போறாரு கைஸ் சென்னை சூப்பர் கிங்ஸோட முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. இப்போ ரவீந்திர சிங் ஜடேஜா, பியாஸ் சர்மா ஓவரில் எவ்வளோ ரன் அடிப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்? சிவம் டூபே, சிக்ஸர் டூபே. முதல் பந்து. ஓ தட்ஸ் ஹியூஜ். டூபேடா. டூபா 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 டூபு 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 டூபான்னு துப்பாக்கி டூபு டூபுன்னு வெட்டிக்கிற மாதிரி சிக்ஸர் டூபே பேட்ல இருந்து சிக்ஸர் மழை வந்துட்டு இருக்கு கைஸ். டூபா மாஸ், டூபா மாஸ். மீண்டும் he launched into the crowd for sixer டூபே. சர்மா டெத் ஓவர்ல ஏன் தூக்கிட்டு வந்தாங்க? ஃபீல்டிங் பேர் உள்ள வச்சிருக்காங்க எல்லாம். மீண்டும் ஒரு பெரிய ஷாட். சிக்ஸர் வருமா? எஸ் இட் இஸ், எஸ் இட் இஸ். மீண்டும் ஒரு சிக்ஸர். ஹாட்ரிக் ஆஃப் சிக்ஸர். ஃபீல்டிங் இப்போதான் வெளியே வச்சிருக்காங்க கைஸ். ஹாட்ரிக் சிக்ஸர் பை சிவம் டூபே. 16 பாலுக்கு 43. மீண்டும் பெரிய ஷாட். இந்த வாட்டி சிக்ஸரை கிளியர் பண்ண கஷ்டம். 1 பவுன்ஸ் ஓவர் த ரோப். ஒரு குறிப்பிட்ட விக்கெட்ஸுகள் எடுத்தாலும் ரன் ரேட் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. ஸ்பின்னர் ஓவர் தரமான சம்பவம் பண்ணி விட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டர்ஸ். எம்எஸ் தோனி ஸ்பின்னர் ஓவரை சூரசம்காரம் பண்ணி விட்டார்கள் கைஸ். கடைசி பந்து. ஓகே, ஒரு பவுண்டரியோட முடியுது. 135 ரன் தான். மாமூத் 135 ரன்ஸ் வச்சிருக்காங்க 10 ஓவரில். 50 ஃபார் சிவம் டூபே. வேற கம்மி பால்ஸ்லே ஒரு மஜா சம்பவம் பை சிவம் டூபே மற்றும் எம்எஸ் தோனி. சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் ஆர்டர், டாப் ஆர்டர் கொஞ்சம் சொதப்பினாலும் அந்த மிடில் ஆர்டர் எம்எஸ் தோனி மற்றும் சிவம் டூபேயோட ஒரு சரியான ஒரு அக்ரெசிவ் பேட்டிங்கால 135 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. விராட் கோலி பில் சால்ட்டு ஓப்பனிங்.
இந்த சைடு கலீல் அகமது ஃபர்ஸ்ட் ஓவர் போட வராரு. 60 பால்ல 136 ரன் தேவை. கேன் கிங் கோலி டூ சம் மேஜிக்கல் திங்ஸ் ஃபார் ஆர்சிபி? முதல் பந்து. ஓகே, முதல் பந்து ஒரு கவர் டிரைவுக்கான முயற்சி. இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 59 பாலுக்கு 136 ரன் தேவை. டாப் எட்ஜ். ஆர்சிபியோட முதல் சிக்ஸரா இல்ல முதல் பவுண்டரி டாப் எட்ஜில் வந்துருக்கு கைஸ். அந்த சைடு எம்எஸ் தோனி அடிச்சார், இந்த சைடு கிங் கோலி அடிச்சு கொடுப்பாரா? லெட்ஸ் சி. ஓகே, இது கரெக்டான ஷாட். மிடில் ஆஃப் த பேட்ல பட்டிருக்கு. பவுண்டரிக்கு சான்ஸ் பக்காவா இருக்கு. எஸ் இட் இஸ். 4வது பந்திலே பவுண்டரி. கிங் கோலி களத்தில் இறங்கினா முடிஞ்சு. ஆர்சிபியோட அந்த இதை ஸ்டாப் பண்ணணும்னா யாராவது வந்தாவணும். நல்ல வேலை ஸ்டெம்பில் பட்டு, இல்லைன்னா கண்டிப்பாக பவுண்டரி தான். கிட்ட நினைச்ச பவுண்டரி வரல கைஸ். ஒரு ஓவர் முடிவில் 10-0. ஓகே, சாம் கரன் த சுட்டி குழந்தை இன்டு தி அட்டாக். ரெக்கார்ட் ரன் ரேட் இஸ் 14 நவ். வில் சால்ட் மற்றும் விராட் கோலி கூட்டணி என்ன பிளான்ல இறங்கியிருக்கான்னு தெரியல. ஓகே, கிங் கோலி ஒரு நல்ல பிளான்ல தான் இறங்கியிருக்காரு. ரன் ரேட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அப்போதான் ஆர்சிபியை வெற்றி திசை நோக்கி செல்ல முடியும் அப்படின்னு கிங் கோலிக்கு தெரிந்து விட்டது. முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்து டூபா டூபேக்கே தண்ணி காட்டுவாரா? டூபே இன்னிங்ஸ் இங்கே ஆடி ஆகணுங்க ஆர்சிபி பக்கம். ஓகே, நல்ல ஷாட்டு. மிடில் ஆஃப் த பேட்டு. கண்டிப்பா பவுண்டரி, அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. நீ மிடில் ஆஃப் த பேட்ல தான் கனெக்ட் பண்ணுவார் முக்கியமா. பில் சால்ட்டோட டைமிங் தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. பெரிய ஷாட். ஃபீல்டர் இல்ல, ஒன் பவுன்ஸ் ஓவர் த ரோப். ஃபீல்டர் ரொம்ப தள்ளி நின்றுருக்காரு. 49 பாலுக்கு 113. அவுட். கொச்சி காலி. எல்பிடபிள்யூ கேட்டிருக்கலாம், ஆனா கரெக்டா பேட்ல பட்டு ஸ்டெம்ப்ல விழுந்திருக்கு. சொட்டி குழந்தை குவா விக்கெட் கைஸ். குவா விக்கெட் கைஸ் ஃபார் சுட்டி குழந்தை. உப்பு காலி, தப்பு பண்ணி விட்டார் உப்பு. ஓகே, சப்ஸ்டிடியூஷன் கம்ப்ளீட்டட். டிம் டேவிட் உள்ள வந்திருக்காரு பில் சால்ட்டுக்கு. ஃபாரினர் ரீப்ளேஸ் பண்ணி ஃபாரினரா? ஓகே, கேமில் அப்படி இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. ஓகே, 48 பால் 113. ராஜாத் பட்டிதார் இப்போ உள்ள வந்திருக்காரு. ஓகே, விராட் கோலி விட்டுற இதில் இல்லை கைஸ், அடிச்சு துவைக்கிற இதில் தான் இருக்காரு. எல்லா பாலுமே கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஆடுறாரு. இங்கே ராஜாத் பட்டிதார் ஒரு கவனிக்க வேண்டிய பிளேயர். ஓகே, ராகுல் திரிபாதி மாதிரி முதல் பந்துல ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. ராஜாத் பட்டிதார் என்ன பண்ணுவாரு? 2வது பந்து. நல்ல பந்து கேஸ். ஓகே, 3வது பந்து ராஜாத் பட்டிதாருக்கு. ஓகே, ஷார்ட் பால் பவுண்டரி. 10 ஒரு போட்டிகளில் இது ஒரு கரெக்டான ரன்னு தான். ஓகே தான், 10 வச்சு 10 கீழே தான் கொடுத்துருக்காரு. ரன் ரேட் இஸ் 14+ ஆகும். ஓகே, நல்ல ஃபிளிக். மீண்டும் ஒரு டாட் பந்து. 3 ஓவர் முடிவில் 32-1. இது மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸும் தொடங்கிச்சு. ஆனால் ஸ்பின்னர் ஓவர் அடி வாங்கினாங்க ஆர்சிபி. சாம் கரன் மீண்டும் வராரு கேஸ். ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் மீண்டும் அட்டாக்ல வராரு. விராட் கோலி 9 பாலுக்கு 19 நிற்கிறாருங்க. ஓகே, விராட் கோலி ஷார்ட் பால் இனி சரிப்பட்டு வராது கண்டிப்பா. ஏன்னா எனர்ஜி பார் இஸ் கிரீன் கலர் நவ். மீண்டும் பேக் ஆஃப் தி லெங்த் டெலிவரி. இந்த வாட்டி சூப்பரா லான்ச் பண்ணிருக்காரு கிங் கோலி பவுண்டரிக்கு. 39 பாலுக்கு 97 கேஸ். ஓகே, ஷார்ட் பால். அம்பையர் கண்டிப்பா ஒய்டு கொடுப்பாருன்னு தோணுது. எஸ், இட் இஸ் ஒய்டு. ஆஃப் சைடில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த ஃபீல்டு செட்டப்பில் கண்டிப்பாக. எஸ், ஆஃப் சைடில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. மீண்டும் ஒரு டாட் பந்து. லெக் சைடில் ஒரு பால் தப்பி தவறி போனாலும் அது கண்டிப்பாக பவுண்டரி. கண்ணை மூடிட்டு செல்லாங்க கேஸ். இல்லை, ஆஃப் சைடில் தான் போடுறாங்க. ஒய்டு கிளாஸ் சைட்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க கேஸ். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது ஆஃப் சைடு. இவருங்க 3 டாட் பால். ஓகே, ஷார்ட் பால். கிங் ஃபார் a reason. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. 30 நோக்கி பயணம் கிங் கோலி. நல்ல பந்து. பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல கம்பேக்கு. 34 பாலுக்கு 91 எடுக்கணும். இந்த ஓவரில் ஆர்சிபிக்கு ஒரு 15 ரன்னாவது வேணும் கேஸ். இன்னும் கிங் கோலி அதற்கு கணக்கு ஆட வேண்டும். பெரிய ஷாட்டு. கரெக்டா வந்துச்சு ஸ்லாட்ல. அப்படியே கறக்கி விட்டுருக்காரு. என்ன அப்படி சிக்ஸர். 16 பாலுக்கு 36. 32 பாலுக்கு இனி 85 ரன்னு தான் தேவை. மீண்டும் ஷார்ட் பால். இந்த வாட்டி ஃபீல்டிங். எஸ், நல்ல ஃபீல்டிங். 33 பால்களுக்கு. நல்ல பந்து கேஸ். நல்ல ஒரு கம்பேக். இந்த ஓவரில் வெறும் 12 ரன் பேர். 5 ஓவர் முடிவில் 53-1. ஆர்சிபி பொறுத்தது போதும். பொங்கி எழுத வேண்டிய சமயம் வந்துவிட்டது. அஸ்வின் அட்டாக்ல ஸ்பின்னர் ஓவர் இந்த கிரவுண்டில் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ராஜாத் பட்டிதார் ஸ்பின்னர் நல்லா ஆடுற பிளேயர் வேற. முதல் பந்து அஸ்வினிற்கு. டாட் பால். ஓகே, கேப் பிளேயா இல்லை, ஆனால் ஃபீல்டு செட்டப் பக்காவாக வச்சுருக்காங்க. நிலைத்து ஆட வேண்டும்.
என்னடா பண்ற? தப்பு பண்றான் பட்டிதார், தப்பு பண்றான் கைஸ். 4 டாட் பால், அதுவும் 26 பாலுக்கு 83 எடுக்க வேண்டிய நிலைமையில் 4 டாட் பால் என்பது ஓகே. ஃபைனலி காலி கைஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் சந்தோஷம் அடையுமோ இல்லையோ, ஆர்சிபி பயங்கர சந்தோஷம் அடையும் இந்த விக்கெட்டை ரவி ஆஷ் எடுத்ததற்கு. ஏன்னா 5 டாட் பால் கைஸ், 5 டாட் பால். எந்த ஒரு டீமுக்கும் கண்டிப்பாக கட்டுப்பாகும். ராஜாத் பட்டிதார் 13 பாலுக்கு 8 ரன் கைஸ். சிஎஸ்கேயோட 12th பிளேயர். ஓகே, டிம் டேவிட் இப்போ உள்ள வந்திருக்காரு. ஸ்பின்னு நல்லா ஆடுவார்களா? ரவி ஆஷ் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. முதல் பந்து டிம் டேவிட். இது மாதிரி ஆடணும் கைஸ், இது மாதிரி ஆடணும். இந்த ரன் ரேட் தேவைப்படுற சமயத்தில் டிம் டேவிட் மொரட்டடி மாமா, மாட்டடி மாமா, காட்டடி மாமா. ஃபர்ஸ்ட் பாலே 6. ஓகே, முகேஷ் சௌத்ரி த இம்பாக்ட் பிளேயர். கேன் ஹி கிவ் சம் இம்பாக்ட் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹியர்? முகேஷ் சௌத்ரி முதல் பந்து கிங் கோலி ஸ்ட்ரைக்ல. நோ, கிங் கோலி ஹேவ் சம் டிஃபரண்ட் ஐடியாஸ். மேட்சை ஜெயிக்காம போக மாட்டேன்டா. உங்களுக்கு எப்படி அன்பினிஷ்டு ஜாபோ அது மாதிரி எனக்கும் ஒரு அன்பினிஷ்டு ஜாப் இருக்குடா அப்படின்னு விராட் கோலி நினைச்சு நின்னாரு. அங்க தோனியோட அட்டியை பார்த்தோம், இங்க விராட் கோலியோட அட்டியை பார்க்குறோம். மஜா சம்பவம் எல்லாருக்கும் இந்த வீடியோல நமக்கு எல்லாருக்கும் மஜா கிடைச்சிருக்கு கைஸ். ஓ சிக்ஸா? Are you kidding me bro? The match is getting interesting now. ஏன்னா மேட்ச் இப்போ ஆர்சிபி பக்கம் வந்திருக்கு. ஒரு டைம் சிஎஸ்கே பக்கம் போகுது. ஒரு ஓவர் ஆர்சிபி பக்கம் வருது. மஜா மேட்சாக இருக்க போகுது கேஸ். ஓ எட்ஜு ஆனால் கீழே பிச்சாவி எம்எஸ் தோனி கையில் போயிருக்கு. மிஸ் பண்ணியிருக்காரு எம்எஸ் தோனி. ஒரு 2 runs. 50 ஃபார் கிங் கோலி. ஆர்சிபி வால் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட எவனும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆட்டம். ஓகே, 21 பாலுக்கு 65. அதாவது 21 பாலில் 11 6 அடிச்சாகணும். ஓ எட்ஜு 20 பாலுக்கு 65. கிங் கோலி ஸ்டில் இன் தி கிரீன். கொஞ்சம் காலி. முகேஷ் சௌத்ரி, த மிச்சல் சௌத்ரி ஃபார் a reason guys. முகேஷ் டார்க்கடா, நெருப்புடா. நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயர் யார்கர் டஸ் a job for முகேஷ் சௌத்ரி. இப்போ பெத்தேல் உள்ள வந்திருக்காரு. டிம் டேவிட் ஆர்சிபி ரசிகர்களின் நம்பிக்கை நாயகன் பெத்தேல் 19 பாலுக்கு 65 ரன் அடிச்சாவணும் கேஸ். ஓகே, டாட் பால் போதாது பையா. ஒரு பெரிய ஓவர் வந்தால் தான் சம்பவம் பண்ண முடியும். அஸ்வின் ஓவர் பெரிய ஓவர் ஆக்கின டிம் டேவிட் ஏற்கனவே அந்த ஓவரில் ஒரு 6 வெல்கம் பண்ணியிருக்காரு ஆஷா. முதல் பந்து. ஓ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, கரெக்டான கனெக்ஷன் இல்லை. ஓ அவுட்டு. ஆர்சிபி ஏஐக்கு என்ன ஆச்சு கைஸ்? ஒரு டைரக்ட் ஹிட். ஓ நோ, இல்ல புடிச்சு அடிச்சிருக்காரு கைஸ். அவுட். காலி. கொலாப்ஸ். ஓகே, லிவிங்ஸ்டன் மாமா வந்திருக்காரு. முக்கியமான ஓவர் இது, முக்கியமான ஓவர். கண்டிப்பா ஒரு 20+ ரன் அடிச்சாவணும் இந்த ஓவர்ல. ஓ எட்ஜ் போ. அஸ்வின் வந்து மாசா போட்டுட்டு இருக்காரு கைஸ் இந்த மேட்ச். 16 பாலுக்கு 64 ரன் தேவை ஆர்சிபிக்கு. ஓ மீண்டும் எட்ஜ். பெத்தேல், வாட் ஆர் யூ டூயிங் பெத்தேல்? இட்ஸ் தப்பு பெத்தேல். கண்டிப்பாக 3 6 அடிச்சாகணும் ஆர்சிபி இந்த மேட்ச்சில். கம்பேக் கொடுக்கணும்னா இந்த வாரம் 3 பால் 3 6 அடிச்சாகணும். கேன் பெத்தேல்? நோ பெத்தேல். கொளுத்தி எறிஞ்சாங்க இந்த ஓவர். ஸ்பின்னரை தான் அடிக்கவே முடியல ஆர்சிபிக்கு. லிவிங்ஸ்டன் ஏதாவது சம்பவம் பண்ணுவார் ஆஷ்னா? ஓகே, ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு கைஸ். ஒரு முக்கியமான பவுண்டரி கிடச்சிருக்கு ஆர்சிபிக்கு. இந்த பால் ஒரு 6 போனால் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு ஆர்சிபிக்கு. ஸ்டில் லெட்ஸ் see. ஓ நல்ல ஷாட்டு, நினைச்ச 6 வந்திருக்கிறது. உங்கள் லிவிங்ஸ்டன் இருக்கும் வரை ஆர்சிபியை கொல்லும் மான்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. இப்போ முகேஷ் ஸ்டார்க்கு திருப்பி போட வராரு. பெத்தேல் என்ன இன்னிங்ஸ் ஆடுறாருன்னே தெரியல கேஸ். 4 பாலுக்கு 1 ரன் அடிச்சிட்டு இருக்காரு. ஆர்சிபிக்கு இது அழிவிற்கான அறிகுறி பெத்தேலோட பேட்டிங். ஓ எட்ஜு, பவுண்டரி. எட்ஜில் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு பெத்தேல். இந்த ஓவர் நிறைய 6ers வேணும் கண்டிப்பா. எட்ஜில் ஆனால் டீல் பண்ணிட்டு இருக்காரு பெத்தேல் ப்ரோ. ஓ ஓடணும், கண்டிப்பா ஓடணும். எஸ், லிவிங்ஸ்டன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அதுதான் இங்கே ஒரு மஜா ஃபார் ஆர்சிபி. 10 பாலுக்கு 48. 10 பாலில் 8 6 அடிச்சாகணும் கேஸ். 10 பாலில் 8 6 அடிச்சாகணும். பெத்தேலால் அது கழியாது. ஓ நோ, 9 பாலுக்கு 48. 9 பாலில் 8 6 அடிச்சாகணும். இந்த வாங்கிக்கோ முதல் 6. இந்த வாங்கிக்கோ முதல் 6 கைஸ். ஓகே, நோ பால் ஒய்டெல்லாம் வரப்படாது சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து. தோனி தூபே கேமியோ எப்படி கொண்டு விட்டுருக்கு பார்த்தீங்களா கைஸ். ஓகே, பவுண்டரி வந்துருக்கு கைஸ். பவுண்டரி. 7 பாலுக்கு 38 ரன்னு. பெத்தலோட பேட்டில் ஒழுங்கா கனெக்ஷன் இல்லை. 7 பாலுக்கு 38 ரன்னு. ஏதாவது சம்பவம் இருக்குமா?
ஓ பெரிய ஷாட்டு, நல்ல ஷாட்டு, சிக்ஸருக்கு லான்ச் பண்ணியிருக்காரு லிவிங்ஸ்டன். மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்ல இருந்தா லாஸ்ட் ஓவர் பக்காவா இருக்குன்னு தோணுது. ஒரு ஓவர்ல 32 ரன் தேவை கைஸ். பெத்தேலானா கரெக்டா பேட்ல வாங்கல. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்க வேண்டிய கட்டாயம் ஆர்சிபிக்கு. ஓ கவட்டையடி தோழி. நல்ல யார்கர் கைஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இந்த மேட்ச் வந்திருக்கு. முக்கிய குற்றவாளி பெத்தேல் கைது. ஜாக்கப் பெத்தேல் என்னமோ நினைச்சனே ப்ரோ. ஓகே ஸ்ட்ரைக்கு லிவிங்ஸ்டன் கொடுத்தா கூட 4-5 6 வந்திருக்கும். முக்கிய வில்லன் ஆயிட்டாரு கைஸ் ஆர்சிபிக்கு. ஓகே இனி அடிச்சுட்டு ஒன்றும் காரியம் இல்லை. இனிமே வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன, அவ்வளோதான் முடிச்சு விட்டேடா பெத்தேல். கொச்சி காலி. பெத்தேல நேரத்தை எடுத்திருக்கணும் சென்னை சூப்பர் கிங்ஸ். அப்போ இந்த மேட்ச் அழகாக தோத்துருக்கலாம். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கலக்குன்னு கலக்குவோம் இல்லைன்னு கரெக்டான நேரத்தில் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜித்தேஷ் சர்மாயாவது நேரத்தை வந்திருக்கலாம். ஏன்னா கமெண்ட்ஸில் பெத்தேல போடுங்க ப்ரோன்னு ஆர்சிபி ஃபேன்ஸு ஃபுல்லாகவே நிறைய பேர் கேட்டாங்க. இங்கே பாருங்க கைஸ், ஜித்தேஷ் சர்மா ஃபர்ஸ்டே வந்திருந்தா கண்டிப்பா ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். ஓ பெத்தேல் முடிச்சு விட்டாங்க கைஸ் ஆர்சிபியா. ஓகே ஒரு பாலுக்கு 22 முடிஞ்சு அவ்வளவுதான். 6 போவான்னு பார்ப்போம். ஓ இல்லை கைஸ், நல்ல பந்து, நல்ல ஒரு யார்கரோட முடிச்சிருக்காரு மிஸ்டர் பத்தி. இந்த மேட்ச் ஒரு சேஞ்சிங்னா கண்டிப்பா ஆஷ்னா தான் கைஸ். அது சேஞ்சிங் ஆஷ்னா தான் ஒரு சேஞ்ச் பண்ணது. அன்ஃபினிஷ்டு ஜாப், முடியாத வேலை முடிஞ்சிருக்கு கைஸ் மகேந்திர சிங் தோனிக்கு. கேம்ல ரியல்ல முடியுமா? லெட்ஸ் சி. முடியாத வேலை ஒன்று முடிஞ்சிருக்கு எம்எஸ் தோனிக்கு. மேன் ஆஃப் தி மேட்ச் சிவம் டூபே. ஆனால் 19 பால் 51. திருப்பி கோலி நல்ல சம்பவம் பண்ணாரு. ஆனால் கோலி லிவிங்ஸ்டனை தவிர ஆர்சிபி யாரும் ஒன்றும் பண்ணல. மகேந்திர சிங் தோனி அடிச்சாரு ஒரு கேமியோ. எதிர்பார்த்த மாதிரியே கிங் கோலியும் அடிச்சாரு. ஆனால் முடியாத வேலை சென்னை சூப்பர் கிங்ஸ் முடிஞ்சிருக்கு. லெட்ஸ் சி ரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இது ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபன் கண்டென்ட் தான் கேம். இது ஜஸ்ட் கேமு. நம்ம ரியல்ல தான் நம்ம பார்த்து சண்டை பிடிப்போம். இந்த கேமில் உள்ள கமெண்ட்ல ஒன்றும் சண்டை பிடிச்சான்ட்டான். நான் இது ஒரு ஃபன் மேட்ச், சும்மா ஒரு கேமு, பொம்மையும் ஆடுறது. ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கேஸ். பாய் ஆல்.